எத்தனையோ லாக்அப் இறப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கா? கிடையாது. அந்த ஜெகன் மாதாக்கு தெரிஞ்சதால் அவளோட எல்லையில் அந்த தவறு நடந்துருச்சு. அதனால அம்பிகை அங்கேயே ஒரு கேமராவை வச்சு அதை உலகத்துக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. அந்த அடி தாங்கும்போது தண்ணி கேட்குறான். என்ன மிளகாத்தூள் போட்டு தண்ணி கொடுத்துருக்காங்க. அடிக்கிற அடி மேலே தலையிலேருந்து பாதம் இருக்க அடிப்பாங்க. அப்படி என்ன அவன் துரோகி ஆகிட்டான்? அப்படி அவன் என்ன கொலை குற்றவாளி பண்ணிட்டான்? அப்படி என்ன பொண்ணை பண்ணிட்டானா? இல்லை வேறு ஏதாவது குழந்தைய ரேப் பண்ணிட்டானா? இல்லை கிட்னாப் பண்ணி வெட்டிட்டானா? கொலை பண்ணிட்டானா? நாட்டுக்கு துரோகம் பண்ண அந்த மாதிரி ஆளுங்களாம் விட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, மனிதாபிமானம் கிடையாது. காக்கி சட்டை காவலர்கள் நம்மளுக்கு காவல், தெய்வங்களுக்கு சமமாவார். அசுரர்கள் தான் சொல்ல முடியும், அரக்கர்கள் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, யார் மூலியமாக வந்தாங்க, இவங்களாம் எப்படி தேர்ச்சி பெற்றாங்க. வணக்கம். இன்று நம்முடன் சாமுண்டி மலாய்க்கா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்தையே உலுக்கி இருக்குது அஜித்குமார் அவர்களுடைய மரணம். அது மரணம் அப்படிங்கிறத விட கொலை அப்படின்னு தான் சொல்லணும். லாக்அப் மரணங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த மரணம் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, இது ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் நீங்கள் வழிபடக்கூடிய காளி, மடப்புறம் காளி, அந்த கோவில்லே நடந்திருக்கு. இவ்வளோ ஒரு அநீதி நடக்கிறப்ப காளி பார்த்துட்டு சும்மாவா இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போது முதல்ல இந்த ஆத்மாவுக்கு நான் சாந்தி கொடுக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா எந்த எல்லைக்கு காவலாக அவள் இருக்கிறாளோ அந்த மதுரை எல்லைக்கு அம்பிகை தான் காவல், மகாசக்தி. சரியா? அந்த கோவிலில் இந்த பையன் வாட்ச்மேனாக இருந்திருக்கான். சரியா? அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு விஷயம் கேட்டுங்க. எத்தனையோ லாக்அப், நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ லாக்அப் இறப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கா? கிடையாது. இந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக இந்த அளவுக்கு ஜட்ஜஸே முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு சாட்சியத்தோடு வந்திருக்குதா? கிடையாது. ஆனால் அவளோட எல்லையில் அந்த தவறு நடந்துருச்சு. அதனால் அம்பிகை அங்கேயே ஒரு கேமராவை வச்சு அதை உலகத்துக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது, போதும், இந்த மாதிரி லாக்அப் டெத்துங்க இதுவரைக்கும் நடந்தது போதும், இதோட நிப்பாட்டுங்க சொல்லிட்டு அவள் அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சுட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி இந்த ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் மட்டும் இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இதை பேசியிருப்போமா? பதில் சொல்லுங்கள். கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனையோ மர்மங்கள், எத்தனையோ கொலைகள் அப்போ இருந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லாக்அப் டெத்து சொல்லிட்டு அதை அப்படியே தட்டி விட்டுருக்கோம். பட் ஆனால் எத்தனையோ லாக்அப் டெத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்மையிலே புதஞ்சிருக்குது. அந்த ஜெகன் மாதாக்கு தெரிஞ்சதால் அவளோட எல்லையில் இந்த தவறுகள் நடந்ததால் அதை வீடியோ எடுத்து உலகத்துக்கு என்ன நடந்து சொல்லி காட்டிட்டா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, காக்கி சட்டை காவலர்கள் நம்மளுக்கு காவல், தெய்வங்களுக்கு சமமாவார். என்ன இந்த ஊருக்கு, இந்த சிட்டிக்கு போலீஸ் நம்மளை காவல் காக்கிற தெய்வங்களுக்கு சமம். ஆனால் அவங்களே இந்த மாதிரி அரக்கர்கள் ஆகிறது கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. ஏன்னா எத்தனையோ நல்ல காவலர்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு திருநங்கைக்குமே வெற்றிகள் இன்றைக்கினா அந்த பாதையில் பல ஆண்கள் பெண்கள் இருக்கிற மாதிரி காவலர்களும் இருக்கிறாங்க. அதை நான் அடித்து சொல்லுவேன். பட் ஆனால் அதே சமயத்தில் அந்த கூடாரத்தில் இந்த மாதிரி முரட்டு அசுரர்கள் தான் சொல்ல முடியும், அரக்கர்கள் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, யார் மூலியமாக வந்தாங்க, இவங்களாம் எப்படி தேர்ச்சி பெற்றாங்கன்னு தெரியல. ஒருத்தவங்களை அடிக்கிறாங்கன்னா அவங்க அந்த அடி தாங்கும்போது தண்ணி கேட்குறான், அதை கொடுக்க மறுத்துருக்காங்க. என்ன மிளகாத்தூள் போட்டு தண்ணி கொடுத்துருக்காங்க. அடிக்கிற அடி மேலே தலையிலேருந்து பாதம் இருக்க அடிப்பாங்க. அப்படி என்ன அவன் துரோகி ஆகிட்டான்? அப்படி அவன் என்ன கொலை குற்றவாளி பண்ணிட்டான்? அப்படி என்ன பொண்ணை பண்ணிட்டானா? இல்லை வேறு ஏதாவது குழந்தைய ரேப் பண்ணிட்டானா? இல்லை கிட்னாப் பண்ணி வெட்டிட்டானா? கொலை பண்ணிட்டானா? இல்லை வேறு ஏதாவது சமூக விரோத செயல் பண்ணாங்க, இல்லை நாட்டுக்கு துரோகம் பண்ண அந்த மாதிரி ஆளுங்களாம் விட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொள்ளையடிக்கிறவங்களாம் சுதந்திரமாக சுற்றி நிற்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக கண்மூடித்தனமாக என்ன ஏதுன்னு உண்மையை ஆராயாமல் பண்ணது மிகப்பெரிய குற்றம். இதை மன்னிக்க முடியாத குற்றம். இதில் வர அந்த 6 ஃபேமிலி வர அழுதுன்னு வர உட்காந்து எனக்குது. ஒரு உயிர் போச்சு, அடித்து இதே உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பிங்க உங்கள் பிள்ளைங்களை அடிச்சுட்டு போட்டால் இப்படி சும்மா இருந்திருப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் தவறு? 1000 பேர் சொல்லட்டும், உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? உயரதிகாரிகள் சொன்னாங்க, அதை தான் எங்கள் கணவன்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உயரதிகாரிகள் சொன்னால் கூட உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு? அடித்து சாவடிக்க சொன்னாங்க உயரதிகாரிகள்.
இப்போ உயரக என்ன சொல்லியிருப்பாங்க, போய் என்னன்னு பாருங்கள், ஏதோ ஒரு டெஃப்ட் நடந்துங்குது, இப்போ விசாரிங்க, 2 தட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. போயிட்டு அடித்து கொல்லுங்க நான் சொன்னாங்க? சொல்லுங்கள். யார் சொல்லுவா அந்த மாதிரி? என்ன முன்பின் விரோதமாக இந்த பையன்? இல்லை இந்த பையன் என்ன கோடிக்கெல்லாம் சொத்து வச்சுக்கின்னு அபகரிச்சுக்கின்னு ஏதாவது உங்களுக்கு ஷேர் கிரி கொடுக்காம உட்காந்துருக்கானா? ஒன்றுமே இல்லை. அன்றாட வாழ்வாதாரத்துக்கு அந்த அம்மா வாசலில் நின்று ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பளம் வந்திருக்குமா அந்த பையனுக்கு? சொல்லுங்கள். அதுவே அதிகம் அந்த ஊர்லலாம். அதை வச்சு அவன் குடும்பத்தை வந்து அவன் ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? மரண தண்டனையா? அதை பார்த்தா இந்த நிக்கிதா பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ராடாக இருக்கா போல இருக்குது. ஒன்றுக்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறா. ஊர்பட்ட ஃப்ராடு, ஊர்பட்ட கம்ப்ளைண்ட் அவன் மேலே. ஒருத்தவங்க ஒரு பூதாக்கார மாதிரி அவளை பிடிக்கிறதுக்கு வக்கில் துப்பு இல்லை இவங்களுக்கு. சொல்லுங்கள். இதே வந்து இவ்வளோ தூக்கி உள்ளே வச்சுருக்கணும் இந்நேரம். அதாவது இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா கம்ப்ளைண்ட் பார்ட்டி இருக்கணும்ல அந்த டைமில். இதான முறை. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கூட இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எனக்கு எது பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே அவங்க கூப்பிட்டு வச்சுருக்கோம். அவங்க வந்த பக்கம் நீங்கள் வாங்க. இதான் நம்ம நடைமுறை. இதான் நம்ம ஸ்டேஷனில் நம்ம பார்த்து இதுதானே. இப்போது இந்த பொம்பளை அங்கே அந்த பொம்பளை என்ன சொல்லுது, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி பொம்பளைங்க நீங்கள் போய் இந்த தர்மடி அடிச்சிங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? சரி அடிச்சிங்க, சரி ஏதோ ஒரு 4 அடியோ அடிச்சிங்களா, சரி அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டுமா என்ன எது சொல்லிட்டு பேசி அதை தான் முடிக்கணும். அதை விட்டுட்டு 24 hours நைட்டு ஆரம்பித்து கால் வரைக்கும் அடிப்பாங்க. அடித்து ஒரு உயிரை போகாது. அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து அந்த வெறி வந்ததுன்னு கேட்குறேன் நான். அவங்களுக்கு என்ன டிப்ரெஷன் இருந்தது? அவங்க டிப்ரெஷன் தான் இதில் காட்டியிருக்காங்க. இதில் வந்து இவனுங்களோட டிப்ரெஷன் இதில் காட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொல்வேன். நான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, மனிதாபிமானம் கிடையாது. உலகத்தில் எவ்வளோ விஷயம் நடக்குது, எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏற்கனவே போலீஸ் பேர் வந்து எவ்வளோ விஷயத்தில் ரிப்பேர் ஆகி கெட்டு குட்டிச்சோராக போயின்னுக்குது. ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து இப்படியே அடிப்பாங்க. என்ன ஒரு மனசாட்சி? இவங்களாம் வந்து மிருகங்கள்லாம் அறக்கிறங்களா? தன்னோட உயிரினத்தை இந்த மாதிரி அடித்தா கூட அப்போ உங்களுக்கும் ரவுடிக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கோ கொலைகாரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு உங்கள் நாளைக்கு நாடு எப்படி ஒரு பெண்களோ ஆணுங்களோ ஒரு தைரியமாக முன்னாடி வருவாங்க? உங்களால் தான் இந்த மாதிரி பண்ணுறதால தான் யாருமே உண்மையான பிரச்சனை உள்ளவங்க முன்னாடி வர பயப்படுறாங்க. கடந்த காலங்களில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மகன் லாக்அப் டெத் பார்த்தோம். ஆனால் அதில் கூட காணொலி ஆதாரங்கள்னு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கில் வந்து ஆதாரங்கள் போதுமானதாக இருக்குது, பார்த்த சாட்சியங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு காணொலி ஆதாரம் தெளிவாக யார் யார் பண்ணாங்கிறத ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதுதான் சொல்கிறேன், அந்த தேவி கண்ணை திறந்து காட்டி அவர் உக்ரத்தை காட்டியிருக்கிறார். அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அப்படியே அதாவது இதை க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு அம்மா வந்து விட்னஸ் ஏற்பட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பழைய காலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். திருநெல்வேலி பக்கத்தில் ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற ஒரு சாமியை கேள்விப்பட்டிருக்கோம். சுடலை மாட சுவாமியை தான் அப்படி கும்பிடுவாங்க அந்த பேர் சொல்லி. அது என்ன அப்படின்னா, இதே மாதிரி அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை நடந்தது இன்னொரு நபர்னால. அவர் வந்து கொலையாளி வேற ஒரு ஆள். அவருடைய நண்பர் அங்கே போய் அவரை தூக்குறப்ப இவங்க தான் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வழக்கு பதியப்படுது. அப்போது இதுக்கு வந்து ஒரே சாட்சி அந்த சுடலை மாட சுவாமி தான். அப்படிங்கிறப்ப அந்த சாமியே வந்து நின்று சாட்சியம் சொன்னார். அந்த சாட்சியம் வந்து அந்த நேரத்தில் அந்த கோர்ட்னால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது அவ்வளோ வேலிடாக இருந்தது அவர் சொன்ன காரியம். அப்படிங்கிறதுனால அதுக்கு பிறகுதான் தெரியுது இப்படி ஒரு நபர் வந்து அந்த சுடலை மாட சாமியே வந்து சொன்னதுனால ஹைகோர்ட் மகாராஜான்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழிபாடு இருக்கு. அது மாதிரி காளியே தான் தெய்வங்கள் வந்து இன்னைக்கு வந்து கலியுகத்துல சாட்சியதா இருக்கிறாங்க. ஒரு பெண்ணோட திருமாங்கலத்துல ஒருத்தவங்களுக்கும் சாட்சி அவதான். ஒரு ஆண் வெளியே போயிட்டு வெளிநாடுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரவங்க அத்தனை பேருக்கும் அவதான் சாட்சி. ஒரு குழந்தை பிரசவத்துக்கு உயிர் போயிட்டு உருப்பெயர்ந்து அவங்களுக்கு அவதான் சாட்சி. எத்தனையோ பேர் எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி உள்ளே போயிட்டு உயிர் வருமா உயிர் வராது சொல்லிட்டு போன ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு வந்தவங்களுக்கு அவதான் சாட்சி. அது மாதிரி அவ இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. அதே தான் இந்த மாதிரி தவறுகள் இனி நடக்கக்கூடாது, அதுவும் என் எல்லையில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அக்கு வேற ஆணி வேற அப்படி கண்ணு முன்னாடி புட்டு வச்சுட்டான் அம்மா. இதில் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் பொங்கி எழுந்தாங்க பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்து கேட்ட கேள்வி அந்த மாதிரி மாதிரியா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து சுவிட்ச் தட்டிட்டா. இங்கே எல்லாமே நடக்குது. இப்போ இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ கூட வந்து அடித்தாங்களா, அதுக்கு ஒரு தனித்துறை கூட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டிஜிபி ஸ்பெஷல் டீம், அந்த ஸ்பெஷல் டீமே இனி இருக்க கூட சொல்லிட்டாராம். ஒவ்வொரு எஸ்பி டிஎஸ்பிகளுக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சுருப்பாங்க. அவங்க அன்அஃபிஷியலாக அதாவது இருப்பாங்க. ஏதாவது முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் அவங்கள வந்து அதை வந்து இனிமேல் வந்து இருக்கவே கூடாது சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாராம். ஏன்னா இந்த டீமே வந்து யாரை கேட்டு போச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது ஏதோ எங்கேயோ இருந்து ஒரு புள்ளி ஒரு அம்பு வந்து எய்து இருக்குது. நம்ம வந்து அம்பை தான் பார்க்கணும், எய்தவனை விட்டுட்டுறோம். அந்த எய்தவனை பிடிக்கணும்.
2வது யார் ஃபோன் பண்ணி உங்களை வர வச்சது, எதுக்காக இவங்களை வர வச்சது அதை பார்க்கணும். 3வது இந்த பொம்பளையை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கணும். ஏன் இது வரைக்கும் அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. அவங்க தான் வந்து அவங்க பொருள் காணா போய் சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் தப்பாக சொல்லுவாங்க, அவங்க மேலே இவ்வளோ அலிகேஷன் வந்துருச்சு, இன்னும் ஏன் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டுறாங்க? ஆமாம், அதை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஸோ நிறைய இதில் வந்து குளறுபடுது. இன்னும் வந்து தீவிரமாக வந்து ஜட்ஜஸ் சொல்கிற மாதிரி இன்னும் தீவிரமாக இதில் உள்ளே ஆராயணும். இப்போ சிபிசிஐடிக்கு கூட போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த கேஸு. போனால் இன்னும் நல்லது தான் சொல்வேன் நான். ஆக்சுவலி வந்து நான் போன மாதம் தான் போயிட்டு வந்தேன். மதுரை மீனாட்சி பார்த்துட்டு மடப்புறம் காளியை பார்த்துட்டு வந்தேன். சரியா? அந்த அம்மாவோட புராணத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தர்ம தேவதை. அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு வெளியே போக முடியாது. அதே மாதிரி அந்த அம்மா முன்னாடி வந்து நின்று சத்தியம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவள் தான் பொய் சத்தியம் பண்ணிவிட்டு அவன் எல்லாம் தாண்ட முடியாது. அப்படி ஒரு பெரிய பெரிய தீர்ப்புகள் அந்த காலத்தில் வழக்குகள் முடியாத வழக்குகளை அந்த அம்மா முன்னாடி நின்று அந்த வழக்குகளை வந்து அவங்க வந்து சரி பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சத்திய சுரூபிணி அந்த அம்மா. அந்த தேவி முன்னாடி இந்த ஒரு விஷயம் நடந்தால் தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம பேசி நிற்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் டே பை டே வந்து வெளியே வந்துங்கன்னே இருக்குது. ஏதோ ஒரு எங்கேயோ வந்து தவறுகள் நடக்குது, அது கசிஞ்சுன்னு இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ கண்டிப்பாக வந்து அம்மா வந்து இதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டா நிறைய விஷயங்கள் மாற்றத்தை அம்மா வந்து காட்டுறான்னு தான் நான் சொல்கிறேன். இனி இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ் வராமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.